அடுத்தடுத்த போட்டிகளை வச்சு விஜய் வந்து செமையாக வந்து கலக்கிறாரு. அதே மாதிரி உரி அடிக்கிற போட்டி, அதுக்கப்புறம் வந்து இந்த மியூசிக் சேர் போட்டி, அந்த மாதிரி போட்டிகள் எல்லாம் சூப்பராக வந்து நடத்துகிறாரு விஜய். ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே வந்து விஜய் யோசிக்கிறாரு கிருஷ்ணாவை பற்றி, கிருஷ்ணாவோட ஃபேமிலியை பற்றி. அவங்க கூடி கூடி ஏதோ பேசிக்கிறதோ, ஏதோ ஃபோன் வந்தோடனே வந்து தனியாக போய் பேசிக்கிறதையும் விஜய் நோட் பண்ணுறாரு. அதனால் விஜய் ஒரு முடிவுக்கு வராரு. நிவின் கிட்ட கூப்பிட்டு வந்து சொல்கிறாரு, பாருங்கள் நிவின், அந்த கிருஷ்ணா மேலே எனக்கு நம்பிக்கை வரமாட்டேங்குது. அவங்க குடும்பம் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது. அந்த கிருஷ்ணா யார், உண்மையிலேயே வந்து அவன் கிருஷ்ணா தானா, உண்மையிலேயே வந்து மாமாவோட பையன் தானான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு அதிர்ச்சியடையார் நிவின். என்ன திடீர்னு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா ராகவும் அவனும் பேசிட்டு இருந்தாங்க. அப்போது ராகு வந்து ஏன் ராகவ் கூட பேசிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம யார் கூட பேசியிருந்தீங்க நான் கேட்டேன். அதுக்கு வந்து எந்த பதிலுமே சொல்லாமல் நான் யார்கிட்டையுமே பேசுன்னு சொல்லிட்டு மழுப்புறான். அவன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, சைட்டில் வந்து அவன் பண்ணுற வேலை வேறு மாதிரி இருக்குது. அந்த சைட்டில் என்ன பண்ணிருக்கான், வேலையை செய்ய விடாமல் தடுக்கிறான். என்னோடய வேலையில் வந்து பிரச்சனை பண்ணுறான். வேணும்னே என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணானும் எனக்கு சந்தேகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவ்வளோ நடந்திருக்கு, இன்னும் எதுக்காக அவனை நம்ம இப்படி வச்சுருக்கணும், அவனை நல்லா 4 கேள்வி அரைஞ்சு கேட்கலாமா விஜய் அப்படின்னோடனே அதெல்லாம் வேணாம். ஏன்னா இப்போ அவன் உஷாராயிடுவான். அதனால நம்ம உஷாராக இருந்து தான் இந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கணும் நிவின். நீங்கள் அவனை பற்றி ஃபுல்லாக விசாரிங்கன்னு. சரி நான் விசாரிக்கன்னு சொல்லிட்டு நிவின் போகிறாரு. இங்கே வந்து காவேரி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பொங்கலெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து அந்த குடும்பம் வந்து சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்ன இங்கே தானே இருக்கீங்க, கிளம்புறோன்றீங்க. இல்லை எங்களுக்கு டயர்டாக இருக்குது, நாங்கள் ரூமுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே கிளம்பி போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு காவேரி யோசிக்கிறாங்க, இவங்ககிட்ட ஏதோ வித்தியாசம் இருக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. காவேரி என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு. பார்த்தீங்களாங்க, நான் சொன்னேன்ல, நான் அப்போவே அவங்க தனியாக பேசினேன், இப்போ பார்த்தீங்களா எங்கே போய் தனியாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிட்டாங்க பார்த்தீங்களா அவங்க இடத்துக்கு. ஏதோ இருக்குங்க, நான் சொன்னால் கேட்க காவேரி, அதெல்லாம் விடு காவேரி, இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக இருக்கோம், சந்தோஷமாக இருக்கலாம் காவேரி அப்படின்னு சொல்கிறாரு. காவேரிக்கு வேறு சந்தேகம் வந்துடுச்சு, இவங்க மேலே இப்போ இதே பார்த்து குழப்பிட்டுருப்பா, இவளை டைவர்ட் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு, காவேரி இங்கே பார்த்தியா இன்றைக்கி பண்ண சக்கரை பொங்கல் 3 பேரும் வச்சிங்கல்ல, 3 பேர் ஒன்னோட தான் காவேரி, ஸ்வீட்டு அது நல்லா இருந்தது, சூப்பராக இருந்ததுன்னு போய் சொல்லாதீங்க. நிஜமாக தான் காவேரி, உங்கள் அக்கா தங்கச்சிங்களோட ஒன்று தானே காவேரி, செம்மையாக இருந்தது அப்படின்னு. அப்போது எங்களது நல்லா இல்லைன்னு சொல்ல வரீங்க அப்படி தானே அப்படி சொல்லிட்டு கங்காவும் வந்து யமுனா வந்து பேசுகிறாங்க. ஐயோ வந்துட்டாங்களே மாட்டிக்கிட்டோமே. இல்லைங்க உங்களதும் நல்லா தான் இருந்தது, இருந்தாலும் காவேரி பண்ணது இன்னும் சூப்பராக இருந்தது. ஓ அப்படியா அப்படின்றாங்க. என்னங்க நீங்கள் இப்போ என்னோடது மட்டும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, அப்படி அம்மா தாய்ங்களா, நான் வரலம்மா, 3 அக்கா தங்கச்சி ஒன்றா சேர்ந்துட்டிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சது என் கதை அப்படி சொல்லிட்டு விஜய் ஓடி போகிறாரு. சிரிக்கிறாங்க எல்லோரும். அடுத்து வந்து இங்கே சந்தோஷமாக வந்து எல்லோரும் இருந்த விஷயங்களை எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறேன். பொங்கல் ஃபெஸ்டிவல் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் கிட்டே பேசிகிட்டே இருக்காங்க. அடுத்து வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி வந்து அவங்களோட கால்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, எப்பவும் போல் சுடுதண்ணி ஒத்தரம் வச்சு அவங்கள தூங்க வச்சிடுறாரு. அடுத்து வந்து விஜய் நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து காவேரி சொன்ன விஷயங்கள், அவங்க குடும்பம் பற்றி, அதே மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து நினச்சி பார்த்துட்ருக்காரு. அந்த ராகவ் கூட பேசிகிட்டு இருந்தது கிருஷ்ணா, அதெல்லாம் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்ருக்காரு. கிருஷ்ணா ஆள் சரியில்லை, ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும், ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த விஷயத்தில். காவேரி வந்து சொன்னால் அந்த சைட் விஷயத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா ஒரு வேளை நம்மளை வேலையை செய்ய விடாமல் பண்ணுறதுக்காக எதாவது பண்ணுறானா, ஒரு வேளை நம்ம வேணும் தான் நம்மக்கிட்ட சேர்ந்தானோ அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. என்னங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க, தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லி தூங்க போகிறாரு. அடுத்து வந்து இங்கே கிருஷ்ணா வந்து என்ன பண்ணுறாரு, அவங்க அம்மாக்கிட்டேயும் தங்கச்சிக்கிட்டேயும் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சொன்னது நல்லா புரியுது இல்லை, இதுக்கப்புறமும் நேரத்தை நம்ம தாழ்த்தவே கூடாது, அவங்க நம்மளை நம்பிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம வந்த காரியத்தை கரெக்டாக கச்சிதமாக முடிச்சிடணும், அப்போ தான் பசுபதி கிட்டேருந்து தப்பிக்க முடியும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், புரியுதா எல்லாருக்கும்னோன்னா சரின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சைட்டுக்கு வராரு விஜய். அங்கே வந்து எல்லாமே கேள்வி கேட்குறாரு. பார்த்தா வந்து அவர் நினச்ச மாதிரி இல்லாமல் ப்ராஜெக்ட் எல்லாமே மாறி இருக்குது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. இதெல்லாம் கிருஷ்ணா சார் தான் இப்படிலாம் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. அப்போது கிருஷ்ணா வந்து வேணும் வந்து இதெல்லாம் பண்ணுறான்னு முடிவுக்கு வராரு.